ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்லி ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம டே 8 நவராத்திரி பிரசாதம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காத்தால பிரசாதத்துக்கு ரவா பாயசம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி கேஷ்யூவை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலாம் வறுத்துண்டு அப்புறம் 1/2 கப் ரவை போடணும். 1/2 கப் ரவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துன்ட்டு அதில் ஒரு 2 கப்ஸ் 2 to 3 கப்ஸ் நீங்கள் வெந்நீர் ஊற்றலாம். வெந்நீர் ஊற்றி அந்த ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைங்க. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 கப்பு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி கலக்கி ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் 2-3 ஏலக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 கப் சுகர் சேர்த்து நல்லா கலக்கிட்டு அது சுகர் கரையிற வரலும் நல்லா கலக்கிட்டு அணைச்சிட்டிங்கனாக்கா, நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன், நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு அணைச்சிட்டிங்கனாக்கா ரவா பாயசம் ரெடி. இன்னைக்கு சாயங்காலம் பிரசாதமாக கருப்பு காராமணி சுண்டல் பார்க்கலாம். கருப்பு காராமணியை ஒரு 6 to 7 hours நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அது நல்லா வெந்தப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதை இதெல்லாம் நல்லா கடுகெல்லாம் நல்லா வெடித்து இது இந்த உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனப்புறம் இந்த காராமணியை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு, காரப்பொடி, இந்த சுண்டல் பொடி போட்டு நல்லா கலரிடுங்க. கலரிட்டு தேவையான அளவுக்கு தேங்காவையும் போட்டு நல்லா கலரி கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கலரி அணைச்சிட்டிங்கனாக்கா கருப்பு காராமணி சுண்டல் ரெடி. இன்னைக்கு பிரசாதமாக ரவா பாயசமும் கருப்பு காராமணி சுண்டலும் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.